ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம சர்க்யூட் தியரிக்கான ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட நேற்று கேட்டது வந்து, மேம் ரிவிஷன் வீடியோஸ் போடுங்க மேம், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக எனக்கு என்னோட பொண்ணோட ஸ்கூலில் காம்படிஷன் இம்பார்ட்டன்ட் கமிட்மெண்ட் அப்படிங்கிறதுனால என்னால் 2-3 டேஸ் என்னால் வீடியோ போட முடியல, உங்களுக்கே தெரியும். ஸோ நேற்று நைட்டு இந்த ரூமர்ஸ் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டதுனால அதோட சேர்த்து எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் நைட்லேருந்து தான் நான் வீடியோவே போட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அட்லீஸ்ட் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன ஏதுங்கிறதையாவது கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் லாஸ்ட் மினிட்ல ஜஸ்ட்டு நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நான் ஆக்சுவலாக 2 பேருக்குமே பிளான் பண்ணியிருந்தேன். டிப்ளமோ இன்ஜினியரிங் 2 பேருக்குமே பிளான் பண்ணியிருந்தேன். பட் டிப்ளமோக்கு என்னால் ரிவிஷன் பண்ண முடியல. ஸோ இன்ஜினியரிங்காவது இன்றைக்கி போட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எதையும் யோசிக்காதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இது படிக்கல அது படிக்கல இனிமேல் படிக்காததெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோ, விட்டுருங்க. படித்ததை ரிவிஷன் பண்ணிவிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் என்னோடய லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நான் சொல்கிறது புரியுதான்னு பாரு, புரியலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோ. ஐயோ மேம் இதை சொல்கிறாங்களே நமக்கு இது புரியலையே அப்படின்லாம் டென்ஷன் ஆகிக்காத. இது வந்து நான் என்ன அப்படின்னா, நம்ம வீடியோஸ் போட்டவங்க தெளிவாக பார்த்துருப்பீங்கல்ல, அவங்களுக்கு நான் சொல்கிறது தெளிவாக புரியும் இப்போ. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த ஆர்டரில் படிக்கணுங்கிறத சொல்லிடுறேன். ஆல்ரெடி சர்க்யூட் தியரி நான் சொல்லியிருப்பேன். இதில் இன்னொரு விஷயம், இந்த பல்பு ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமாக அதை நான் டுடே சேலஞ்சில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இருந்தேன். ஆனால் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அதனால் இதோட சேர்த்து அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்ட்டு தான் நான் ரிவிஷன் கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ இதில் எண்ட் ஆஃப் த செக்ஷனில் உங்களுக்கு இந்த பல்பு ப்ராப்ளம் மட்டும் உங்களுக்கு எடுப்பேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. ஏன்னா அது அப்ளிகேஷன் ஓரியன்டான ப்ராப்ளம்ஸ். அதனால் இந்த எக்ஸாம்க்கு இல்லை, எல்லா எக்ஸாமுக்குமே அந்த பல்பு வச்சு கேட்பாங்க. அது என்னங்கிறத நான் உனக்கு பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தேன்னா சர்க்யூட் தியரியில் எந்த ஆர்டரில் படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து பேசிக்ஸ் உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? எது தெரியுதோ இல்லையோ பேசிக் தெரிஞ்சாதான் நீ உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸு, தென் செகண்ட் வந்து என்ன அப்படின்னா அனாலிசிஸ்ஸு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து அனாலிசிஸ்ஸு, தென் தேர்டு வந்து எஃபெக்டிவ் டெக்னிக்ஸு, தென் ஃபோர்த்து ஒன் வந்து தியரம்ஸு, 2 போர்ட் நெட்வொர்க்கு, வரேன் 2 போர்ட் நெட்வொர்க்கு, தென் ஃபிஃப்த்து ஒன் வந்து தியரம்ஸு, அதுக்கப்புறம் 6th ஒன் வந்து ரெஸ்பான்ஸு. ஸோ இது நீங்கள் டென்ஷனே ஆயிக்க வேணாம். உன்னோட சிலபஸில் ஃபஸ்ட்டு ஆஃப் சிலபஸ் எல்லாமே இது கவர் ஆகிடும். இந்த லாஸ்ட்டாக ஒரு 2-3 லைனுக்கு பேராகிராஃபில் கொடுத்துருப்பான். அது ஒன்றுமே இல்லை, இந்த ரெஸ்பான்ஸை தான் கொடுத்துருப்பான். என்ன கொடுத்துருப்பான்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு மென்ஷன் பண்ணியிருப்பான், ஆர்எல்சின்னு மென்ஷன் பண்ணியிருப்பான். எல்லாத்துக்குமே ஒரே இதுதான், ஒரே கான்செப்ட் தான். ஓகேங்களா? பட் அதை தான் ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப ஈஸி. இதுவும் ப்ராக்டிக்கலாக நம்ம புரிஞ்சு போட்டோம் அப்படின்னா ஈஸியாக போட்டலாம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது இப்போ லாஸ்ட்டு உங்கள் இப்போ எழுத போகிற சிலபஸில் ஆட் ஆகிருக்கிறது வந்து ரெசனன்ஸும், 7th ஒன் வந்து என்னது ரெசனன்ஸும், அதுக்கப்புறம் வந்து என்னது 8th வந்து 3 ஃபேஸ் சர்க்யூட்டு, தென் 9th ஒன் வந்து இது பவர், ரியல் அண்டு ரியாக்டிவ் பவர். ஓகேவா? இந்த ஆர்டரில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? இதில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சொன்ன விஷயத்த பார்த்துக்கோங்கன்ட்டு விட்டுருவேன். சொல்லாத விஷயமா இருந்ததுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு விட்டுறேன். ஓகேவா? ஸோ அப்போ அந்த பேசிக்ஸ் அப்படின்னா உனக்கு எதுப்பா வரும்? பேசிக்ஸ்னால் அந்த சொன்னல பிரான்ச்சு, நோடு, லூப்பு, ஸோ இதெல்லாமே வரும். சோர்ஸில் வந்து என்ன வரும்? வோல்டேஜ் கரண்ட் சோர்ஸ் வரும். எலமெண்ட் வந்து ஆர்எல்சி இதெல்லாமே வரும். இதை தாண்டி நீ என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா, இது என்னது எலமெண்ட்ஸு, அதே மாதிரி என்னென்ன யூனிலேட்டர்லாம் என்ன, பைலேட்டர்லாம் என்ன, ஸோ இதெல்லாமே எதில் வந்துடும்னா பேசிக்ஸில் வந்துடும். அதே மாதிரி கேவிஎல், கேசிஎல், ஓம்ஸ்லா இது எல்லாமே இதில் வந்துடும்ப்பா. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கேசிஎல், கேவிஎல் இருக்குது பார்த்தியா? ஸோ இதை கூட கொஷின் கேட்கலாம். ஸோ இதில் என்ன மேம் கேட்குறதுக்கு இருக்குது அப்படின்னா, இப்படி கொஷின் கேட்பாங்க. அதாவது அதுவும் மெயினாக வோல்டேஜ் கேட்க மாட்டாங்க, கரண்ட்டை வச்சு கேட்பாங்க. அதாவது கரண்ட் வந்து I1, I2, I3, I4, I5 இப்படி கேட்டாங்கன்னா இதோட அதாவது இதை வந்து நீங்கள் டெரைவ் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்ட்டு. ஸோ இது என்னலாம் அப்படின்னா கேசிஎல்லா. ஓகேவா? கேசிஎல்லாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க? அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ஆல் தி கரண்ட் வில் பி 0 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி இன்னொன்று என்ன சொல்லலாம்? இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் ஒன்று தான். அப்போ இதில் எனக்கு எதுமா இன்கமிங் கரண்ட்டு? I2 இன்கமிங். ஸோ நீ எதை ப்ளஸ்ன்னு எடுக்கிறியோ, இன்கமிங்கை ப்ளஸ்ன்னு எடுக்கிறேன்னா அவுட் கோயிங்கை மைனஸ், அதாவது உல்ட்டாவாக எடுத்துக்கணும். ஸோ எதெல்லாம் இன்கமிங் எனக்கு I2, தென் அதுக்கப்புறம் ப்ளஸ் I1, எதெல்லாம் உள்ளே வருது ப்ளஸ் I5. ஓகேவா? எது லீவ் ஆகுது அப்படின்னா எனக்கு I3யும் I4ம் எனக்கு லீவ் ஆகுது.
ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ரெண்டு இப்படி வெளில போகுது பாருங்கள். ஏன் மேம் அந்த சைடு போட்டுக்கிட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, இதை நீ வந்து ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இதை என்னவா எடுத்துப்பேன், -i3 -i4ன்னு எடுத்துப்பேன். அது ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் பேசிக்மா. இது கூட புரியல அப்படின்னா நீ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தடுத்த எக்ஸாம் எல்லாமே இதை தாண்டி நம்ம ரிவிஷனாக இருக்கட்டும், ப்ரிப்ரேஷனாக இருக்கட்டும், இதை தாண்டி நம்ம வேறு லெவலில் தான் கொடுப்போம். ஸோ அதனால் உனக்கு புரியலனா கூட டவுன் ஆகிக்காதீங்க. உங்களுக்கு எந்த இடத்துல புரியல, எந்த ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கூட செப்பரேட்டாக நான் வீடியோஸ் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம இதை இது தெரியலையே புரியலைன்னு சொல்லி டவுன் ஆகிக்க வேண்டாம். இதுக்கு அடுத்தடுத்தது நம்ம எப்படினாலும் படிக்க தான் போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த கொஷின் கேட்பாங்கம்மா, கேட்டிருக்காங்க, கேட்கவும் செய்வாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தது அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கணும், இன்கமிங் ஈக்குவல் டு அவுட் கோயிங், அவ்வளோதான். இன்கமிங்லாம் ஒரு சைடு எழுதணும், அவுட் கோயிங்லாம் ஒரு சைடு எழுதணும். இதை வந்து இப்போ நான் கொடுத்துருக்கிறது சம்மா கேட்டிருக்காங்க, இல்லை தியரட்டிக்கலாக கொஷின் கேட்பாங்க, அவ்வளோதான். ஓகேவா? அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்ஸில் வந்து நீ புக்கில் படிச்சிருப்ப, ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸு, கரண்ட் சோர்ஸு, இதை நான் எந்த இடத்துலையுமே சொல்லியிருக்க மாட்டேன். பட் தியரிட்டிக்கலாக கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இது ஜென்ரலாக சொல்லிடுறேன் பாரு. ஐடியலு ப்ராக்டிக்கல், ஐடியலு ப்ராக்டிக்கல். ஓகே, ஐடியல்னால் என்னென்னா, இப்போது நமக்கு வந்து இப்போ லாஸ்ட்லாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ தியரிட்டிக்கலாக இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி நம்ம படிப்போம். பட் ப்ராக்டிக்கலாக 100% அப்படியே நடக்காது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஐடியலாக இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க, நான் ஜென்ரலாக சொல்லிட்டு இருக்கிறேம்மா. ஐடியலாக இந்த மாதிரி இருக்கும், பட் ப்ராக்டிக்கலில் மோரார்லெஸ் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஏன்னா ஒரு டெசிபேஷன் ஆகலாம், சம்திங் ஏதோ ஒரு ரீசனால எனக்கு 100% அக்யூரேட்டாக கிடைக்காது. ஓகேவா? இப்போ அந்த விதத்தில் பார்த்தோன்னா ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸு, அதாவது ஒரு வோல்டேஜ் வந்து இப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோயேன், ஒரு வோல்டேஜ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, அப்போ ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் அப்படிங்கும் போது அங்கே எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த வோல்டேஜ் வந்து எனக்கு சேமாக இருக்கும், அவ்வளோதான். அதாவது இங்கே என்ன வோல்டேஜ் இருக்கும், இப்போ 10 வோல்ட் இருக்குன்னா ஐடியல் வோல்டேஜில் 10 வோல்ட் தான் இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக எனக்கு என்ன இருக்குன்னா, இன்டர்னலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதை தான் உனக்கு புக்கில் எப்படி டயக்ராம் கொடுத்துருப்பாங்கன்னா, இப்படி ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்படின்னா என்னென்னா, இதே வோல்டேஜை இங்கே நான் செட் பண்ணி ப்ராக்டிக்கலாக பண்ணனா உள்ள டிஃபால்ட்டாக, அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால் அந்த ரெசிஸ்டரை நான் கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் அங்கே கொஞ்சம் இன்டர்னலாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ரெசிஸ்டர் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் வோல்டேஜ் சோர்ஸாக இருந்தால், ஏன்னா கொஷின் இது கேட்பாங்க, அதனால் நான் அழுத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். வோல்டேஜ் சோர்ஸாக இருந்ததுன்னா ஐடியலை விட்டுரு, ஐடியலில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸே வராது. பட் ப்ராக்டிக்கலில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க, அது எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ ப்ராக்டிக்கலில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். என்ன சொல்கிறேன்னு புரியுதாப்பா? வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்து ப்ராக்டிக்கலாக நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு கொஞ்சமாக இருக்கும். ஓகேவா? அதுவே கரண்ட் சோர்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்க, ஐடியல் கரண்ட் சோர்ஸாக இருக்குது அப்படின்னா அதில் என்ன கரண்ட் இருக்குதோ அதே கரண்ட்டு தான் இருக்கும் ஐடியலை பொறுத்த வரைக்கும். பட் ப்ராக்டிக்கல்லையும் எனக்கு என்ன இருக்கும்னா, கரண்ட் சோர்ஸ் இருக்கும், சாரி கரண்ட்டோட சேர்த்து எனக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, லார்ஜ் வேல்யூ ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இது கண்டிப்பாக கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டிவிஷன் வரும். வோல்டேஜ் கண்ட்ரோல், வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் கண்ட்ரோல், கரண்ட் சோர்ஸு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ப்ரீஃபாக நான் வீடியோஸில் எடுத்திருப்பேன், புரிஞ்சுதுன்னா பார்த்துக்கோங்க. ஓகேங்களாம்மா? புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஓகே, ஏன்னா இது உங்களுக்கு எந்த இடத்துலையும் நான் இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன், அதனால் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த ஐடியலுங்கிறது ஜஸ்ட்டு சோர்ஸ்னால் சோர்ஸ் மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ராக்டிக்கல்னால் கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ரெசிஸ்டார் உள்ள இன்டெப்த்தாக கொஞ்சோண்டு இருக்கும், வோல்டேஜாக இருந்தால் கொஞ்சோண்டு இருக்கும், கரண்ட்டாக இருந்ததுன்னா நிறையவே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட 4 டிவிஷன் தான் உனக்கு என்ன வரும்னா, வோல்டேஜ் கண்ட்ரோல், வோல்டேஜ் சோர்ஸு, கரண்ட் கண்ட்ரோலு, கரண்ட் சோர்ஸு, கரண்ட் கண்ட்ரோல், கரண்ட் சோர்ஸு, அப்புறம் வோல்டேஜ் கண்ட்ரோல், கரண்ட் சோர்ஸு, கரண்ட் கண்ட்ரோல், வோல்டேஜ் சோர்ஸ்னு சொல்லிட்டு 4 டிவிஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீ என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா, பேசிக்ஸில் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நான் சொன்னது எல்லாமே பேசிக்ஸு. ஸோ இதை தவிர்த்து தியரிட்டிக்கலாக என்ன கொஷின் கேட்பாங்கன்னா, லீனியர் நான் லீனியர்னா என்னன்னு படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி ஆக்டிவ் எலமெண்ட்னா என்ன, பாசிவ் எலமெண்ட்னா என்ன, யூனிலேட்ரல்னா என்ன, பைலேட்ரல்னா என்ன, மேம் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க. நீங்கள் வச்சுருக்கக்கூடிய புக்ஸில் ஃபஸ்ட்டு இதுவே இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது கரண்ட் ஆனது ஒரே டைரக்ஷனில் ஃப்ளோ ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் யூனிலேட்ரல். 2 டைரக்ஷன்லையுமே ஃப்ளோ ஆனிச்சுன்னா எனக்கு பை டைரக்ஷன். இப்போ நீனே ப்ராக்டிக்கலாக புரிஞ்சு படிச்சிருந்தானா ஆன்சர் பண்ணலாம். யூனிலேட்ரல்னால் என்னது, டயோடெல்லாம் ஒரே ஒரு டைரக்ஷன் தான் நம்ம படிச்சிருப்போம். பிஎன் டயோடாக இருக்கணும், சீட டயோடா, எல்லாமே ஒன் வே டைரக்ஷன் தான். ஸோ அதனால் அது யூனிலேட்ரல். பைலேட்ரல் அப்படிங்கிறது என்னது, ஆர்எல்சி எல்லாமே எனக்கு என்னது பைலேட்ரல் தான். ஏன்னா இப்படி தான் நம்ம சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணியிருப்போம், அது இப்படியும் வரலாம் இப்படியும் வரலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் அதெல்லாமே பைலேட்ரல். அதே மாதிரி லீனியர் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணுச்சுன்னா அது லீனியர், ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணலை அப்படின்னா நான் லீனியர். அப்போ இதுவும் என்ன பண்ணிடலாம், ஆர்எல்சிங்கிறது ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணும், அதனால் அது லீனியர் டிவைஸ். நான் லீனியர் அப்படிங்கிறது என்னது,
உனக்கு டயோடு, டிரான்சிஸ்டர் இது எல்லாமே, டிரான்ஸ்ஃபார்மர் இது எல்லாமே எதில் வந்துடும் அப்படின்னா நான் லீனியரில் வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆக்டிவ் எலமெண்ட்டு, பாசிவ் எலமெண்ட். பாசிவ் எலமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஆர்எல்சிங்கிறது நமக்கு பாசிவ் எலமெண்ட்டு. ஆக்டிவ் எலமெண்ட் அப்படிங்கிறது என்னது? வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க, இது எல்லாமே பேசிக்ஸ். அடுத்த டாபிக் என்னென்னா நோடல் அனாலிசிஸ், மெஷ் அனாலிசிஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு புரியலனா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஏன்னா இது எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது, சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதனால் சம்ஸை இன்னொரு விஷயம், 2 இதில் நோடலை நல்லா தெளிவாக போடுற மாதிரி பார்த்துக்கோ. உன்னோட எக்ஸாம்ஸில் அதிக கொஷின்ஸ் நோடலில் வந்து நீ டெரைவ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நோடல்னால் நீ என்ன பண்ணணும், நோடு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மெஷ் அனாலிசிஸில் லூப்பு வந்து மெஷ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது மெஷ்ஷும் லூப்பும் ஒன்று, கிட்டத்தட்ட ஒன்றுங்கிற மாதிரி நான் கிளாஸ் எடுத்திருப்பேன். ஸோ இப்போ ஒரு சர்க்யூட் இருக்குது அப்படின்னா இப்போ இது ஒரு சர்க்யூட்னா இது ஒரு மெஷ்ஷு, இது ஒரு மெஷ்ஷு. லூப் அப்படிங்கிறது இது வந்து ஹோலாக சேர்ந்தது லூப்பு. ஓகேவா? அதனால தான் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம், ஆனால் ரெண்டும் வந்து என்னது ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா மெஷ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நீ என்ன பண்ணுவ, இந்த மாதிரி போட்டு ஐ கண்டுபிடிப்பியா? ஸோ அப்போ நோடல் அனாலிசிஸில் நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீங்க? நோடல் அனாலிசிஸில் கேசிஎல் கண்டுபிடிப்பீங்க. கேசிஎல்ல என்ன அப்ளை பண்ணுவேன்? ஓம்ஸ்லாம் அப்ளை பண்ணுவேன். இது தியரிட்டிக்கல் கொஷின். அதே மாதிரி மெஷ் அனாலிசிஸில் கேவிஎல் ப்ளஸ் ஓம்ஸ்லாம். புரியுதாம்மா நான் என்ன சொல்கிறேன்னு? புரியுதுங்களா? ஸோ அப்போ நோடலில் வந்து இது வந்து தியரிட்டிக்கலாகவும் கேட்பாங்க. இதை தான் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னா சம்ஸில் ஒர்க் அவுட் பண்ணி போடுவேன். ஓகே? ஸோ வீடியோஸ் பாரு, புரிஞ்சுதுன்னா கண்டினியூ பண்ணிக்கோ. இல்லை வேறு ஏதாவது சேனல் உனக்கு இன்னுமே ஈஸியாக சொல்லித்தராங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்லாம் சொல்லி தருவாங்க நோடலில். நெட்டில் நிறைய ஷார்ட்கட் சொல்லி தருவாங்கம்மா, தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணாத. ஓகேவா? ரீசன் என்னென்னா, நீ அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு அந்த ஷார்ட்கட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படின்னா உனக்கு கொஷின் டேரெக்டாக இருக்கும், நீ அப்படியே அந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். ஓகேவா? பட் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கொஷின் டேரெக்டாக இருக்காது. ஏன் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நீ இந்த எஃபெக்டிவ் டெக்னிக்லாம் அப்ளை பண்ணி தான் ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். இந்த மூணாவதாக சொல்கிறேன் பார்த்தியா, இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிக கொஷின்ஸு, அதாவது இந்த எஃபெக்டிவ் டெக்னிக்கை அப்ளை பண்ணி அனாலிசிஸ் போட்டு ஃபைனல் ஆன்சர் வோல்டேஜோ கரண்ட்டோ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ நோடல் மெஷ் அனாலிசிஸ் பார்த்துக்கோ. ஓகே? ஸோ அப்போ நோடலில் என்ன பண்ணுவேன்? நோடல் ஃபிக்ஸ் பண்ணுவேன். கரெக்டுங்களா? நோடலில் நோடு ஃபிக்ஸ் பண்ணுவேன். நோடு இல்லைனா பிரான்ச்சு. ஓகேவா? நோடு அப்ளை பண்ணி உனக்கு எத்தனை பிரான்ச் வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் 4 பிரான்ச் வருதுன்னா 4 செட் ஆஃப் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, 4 செட் ஆஃப் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணி அதை சால்வ் பண்ணி வோல்டேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து லூப் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும், சாரி மெஷ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் உனக்கு எத்தனை மெஷ் இருக்குதோ, எத்தனை லூப் இருக்குதோ, அதாவது 1 2 3 இருக்குதுன்னா 3 ஈக்குவேஷன் நீ மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? புரியலனாலும் இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் கேளுங்க, நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஓகே? ஸோ நோடல் மெஷ் அனாலிசிஸ் முடிஞ்சிச்சு. இப்போ எஃபெக்டிவ் டெக்னிக்கில் என்னென்னலாம் கவர் பண்ணணுங்கிறத பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னா எஃபெக்டிவ் டெக்னிக் வந்து என்னென்ன வரும்? ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் வந்து எஃபெக்டிவ் டெக்னிக் சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனு. தென் அதுக்கு அடுத்தது வந்து இது ஸ்டார் டெல்டா, டெல்டா டு ஸ்டாரு, அப்புறம் வோல்டேஜ் டிவைடரு, கரண்ட் டிவைடரு, வோல்டேஜ் டிவைடரு, கரண்ட் டிவைடர் ரூலு, அதுக்கப்புறம் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸு, தென் அதுக்கப்புறம் வந்து என்னது வெயின் பிரிட்ஜ் கான்செப்ட்டு, தென் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து என்னது இந்த பல்பு ப்ராப்ளம். ஓகேவா? இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா எஃபெக்டிவ் டெக்னிக்கில் வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும். அது உனக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்கிறது இப்போ புரிஞ்சுக்கிற மாதிரி அதாவது புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கோ. ஏன் அப்படின்னா அதுதான் ரொம்ப பேசிக்ஸு. இப்போது சர்க்யூட்டில் இங்கே எனக்கு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோயேன், அப்போது ரெசிஸ்டார் வந்து டீஃபால்ட்டாக எனக்கு இங்கே தான் இருக்கும். அதே மாதிரி கரண்ட் சோர்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டார் வந்து பேரலாக தான் இருக்கும். ஏம்மா மாற்றி இருந்தால் என்னம்மா ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ உன்னோட புக்கில் எல்லா சம்ஸையும் எடுத்து பார்த்தனா உனக்கு ஸ்ட்ரக்சரே இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது எதுக்காகனா, இப்படி இருக்கிறத நான் இப்படி மாற்றிக்கலாம், அதே மாதிரி இப்படி இருக்கிறத நான் இப்படி மாற்றிக்கலாம். அதாவது வோல்டேஜை கரண்ட் சோர்ஸாக மாற்றிக்கலாம், கரண்ட் சோர்ஸாக வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 5 வோல்ட்டு, இது வந்து 2 ரெசிஸ்டார்னு வச்சுக்கோங்க. இதை நான் இப்போ கரண்ட் சோர்ஸாக மாற்ற போகிறேன்னா அப்போ கரண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஐயோட ஃபார்முலா எனக்கு என்னது? I = V/R.
ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், 5/2 எனக்கு 2.5 ஆம்ஸ் கரண்ட். அப்போது 2.5 கரண்ட் ஆம்ஸ் நான் இங்கே போடுறேனே, 2.5 கரண்ட் ஆம்ஸு. ரெசிஸ்டார் இங்கே எனக்கு என்ன இருக்குது, 2. இந்த 2வை போடுறோம். புரியுதா நான் என்ன சொல்கிறது? சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது இதுதான் மீனிங். இது என்னது, எனக்கு இது வோல்டேஜ் சோர்ஸ். ஓகேவா. இந்த வோல்டேஜ் சோர்ஸை நான் என்னவா மாற்றுறேன்னா கரண்ட் சோர்ஸாக மாற்றுறேன். அப்போ கரண்ட் சோர்ஸாக மாற்றும் போது யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் தி கரண்ட் வேல்யூ அண்ட் தென் யூ ட்ரா தி கரண்ட் ஸ்ட்ரக்சர் டயக்ராம் ஆல்சோ. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஏன் அப்படின்னா கரண்ட் சோர்ஸை போட்டுட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டார் போட்டேன், ஏன்னா இதுக்கப்புறம் நீ சம்மு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா. இப்போவும் சொல்கிறேன், நீ இதில் கொஞ்சம் படிச்சிருந்தா தான் நான் என்ன பேசிகிட்டு இருக்கேங்கிறது புரியும். இல்லைனா வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோ, தயவுசெய்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காது. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய டயக்ராமை நான் இப்படி மாற்ற முடியும். ஓகேவா. ஸோ அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும், கரண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே மேம், இப்போ இதை வந்து நான் வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றுறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ எனக்கு என்னென்னா இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றணும்னா V = எனக்கு I/R. அப்போ ஐயோட வேல்யூ என்னது, 2.5 × 2. ஸோ அதனால் எனக்கு என்ன கிடச்சிரும்னா 5 வோல்ட் கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும், அதோட சேர்த்து ரெசிஸ்டாரை சீரீஸில் நம்ம போகணும். ஓகேவா. இப்போ சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உனக்கு தெளிவாக புரியுதா? இது புரிஞ்சுதுன்னா இப்போ அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஒன்று சொல்லுவேன், அதுக்கப்புறம் தான் உனக்கு புரியும். ஓகேவா. அப்போ சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது என்னென்னா, அப்போ இது எதுக்கு மேம் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோன்னா, உனக்கு 2-3 வோல்டேஜ் சோர்ஸ், நான் அதையும் சொல்லிடுறேன் பாரு, எப்படியெல்லாம் சம்ஸ் கேட்டால் எப்படி போடலாம். இப்போ வோல்டேஜ் கரண்ட் டிவைடர் ரூல் உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இந்த ரூல் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டாரில் ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் என்ன, ட்ராப் ஆகக்கூடிய கரண்ட் என்ன அப்படின்னா நம்ம இந்த ரூல் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா. அதனால் இப்போ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, நீ டுடே சேலஞ்ச் வீடியோவில் ஆல்ரெடி பார்த்துருப்பேன். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி ஸ்டார் டெல்டாவும் என்ன வரும், ஸ்டார்னா இங்கே பாரு, அது உனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. டெல்டானா இதுதான்ப்பா டெல்டா, ஸ்டார் அப்படிங்கிறது இப்படி. ஓகேவா. ஸோ ஸ்டார் டு டெல்டா, டெல்டா டு ஸ்டார். இப்போ ஸ்டார் டு டெல்டானா நீ என்ன பண்ணுவ, ஸ்டார் டு டெல்டா வேல்யூ சேமாக இருந்ததுன்னா 3R. டெல்டா டு ஸ்டார் அப்படின்னா உனக்கு டெல்டாலேருந்து ஸ்டாராக மாற்றணும், வேல்யூ சேமாக கொடுத்துருக்காங்கன்னா R/3. ஓகேவா. கெப்பாசிட்டராக இருந்தால் அப்படியே உல்ட்டாவாக போட்டுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதை பார்த்துக்கோ. ஸ்டார் டு டெல்டானா இல்லை மேம் எனக்கு வேல்யூ வந்து சேமாக கொடுக்கல, மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான ஃபார்ம்லாம் உன் புக்கில் இருக்கும், நீ எப்படி ஷார்ட்கட் வச்சு படிக்க முடியுமோ படிச்சுக்கோ. ஆனால் மோஸ்ட்லி கொஷின்ஸ் வந்து ஈஸியாக தான் கேட்பாங்க, அதாவது சேம் வேல்யூ வச்சு தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி R= நான் உனக்கு சொல்லிட்டேன். R= வந்து ஃபார்முலாஸ்லாம் நிறைய போட்டிருப்போம். ஸோ அது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, அதை பார்த்துக்கோ. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா ஸ்டார் டெல்டா வோல்டேஜ் கரண்ட் ஈக்குவலண்ட். இப்போ இந்த சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் என்னென்னா, இப்போ அதை தான் உனக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கே நான் சொன்னேன்ல, ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்கன்னா உனக்கு மோஸ்ட்லி வந்து வோல்டேஜ் சோர்ஸ்க்கு சீரீஸில் தான் ரெசிஸ்டார் கொடுத்துருப்பாங்க, கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேரலாக தான் கொடுத்துருப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, வோல்டேஜ் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போது கரண்ட்டுன்னு வச்சுக்கோ, இங்கே வந்து எனக்கு 2 ஆம்ஸ் கரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. 2 ஆம்ஸ் கரண்ட் வந்து பேரலல் சர்க்யூட்டில் தான் எனக்கு கரண்ட் ஆனது டிவைட் ஆகும். அப்போ சீரீஸில் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு கரண்ட் வந்து சேமாக இருக்கும். கரண்ட் வந்து சீரீஸில் சேமாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. சீரீஸில் சேமாக இருக்கும், பேரலலில் டிவைட் ஆகும். இப்போது இங்கே 2 ஆம்ஸ் கரண்ட் போகுதுன்னு வச்சுக்கோயேன், இது எனக்கு என்னவாகும்னா 1 ஆம்ஸ் கரண்ட் ஆகும், இங்கே 1 ஆம்ஸ் கரண்ட் ஆகும், டிவைட் ஆகும். அதனால தான் பேரலலில் எனக்கு டிஃபர் ஆகும்னு சொல்லலாம், இல்லை டிவைட் ஆகும்னு சொல்லலாம். அப்போ சீரீஸில் சேமாக இருக்கும், பேரலல் சர்க்யூட்டில் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வோல்டேஜ் சோர்ஸ்னு வச்சுக்கோயேன், வோல்டேஜ் சோர்ஸு எனக்கு சீரீஸில் எனக்கு எப்படி இருக்கும், வோல்டேஜ் வந்து சீரீஸில் டிஃபர் ஆகும், பேரலலில் எனக்கு சேமாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா. இப்போது 5 வோல்ட்டு நீங்கள் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோயேன், +- 5 வோல்ட்டு. இங்கே உனக்கு ரெசிஸ்டார் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. நான் இப்போ அதுக்கு தானே சொன்னேன், வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் உனக்கு ரெசிஸ்டார் ஏன் சீரீஸில் கொடுக்குறாங்கன்னா, இங்கே உனக்கு கொடுத்து இப்போ 5 ஓம் ரெசிஸ்டாரில் போகக்கூடிய வோல்டேஜோட வேல்யூ என்னன்னு கேட்டால், யூ ஷுட் நாட் கால்குலேட் தி வோல்டேஜ் வேல்யூ பிகாஸ் இன் பேரலல் சர்க்யூட் வோல்டேஜ் வில் பி சேம். ஓகேவா. ஸோ அப்போ இங்கே எனக்கு 5 வோல்ட்டுனா இங்கேயும் உனக்கு என்ன தான் இருக்கும், 5 வோல்ட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அப்படியே ஆன்சர் போட்டுருவோம். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாம்மா. அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக உனக்கு கொஷின்லேயே எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா சீரீஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒட்டு மொத்தத்தில் நல்லா தெரிஞ்சுக்கோ. வோல்டேஜ் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் உனக்கு எப்படி இருக்கும், சீரீஸில் வோல்டேஜ் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் சீரீஸில் டிஃபர் ஆகும், கரண்ட்டில் வந்து சீரீஸ் சர்க்யூட் எனக்கு சேமாக இருக்கும். ஓகேங்களா. இந்த மேலே எழுதியிருக்கேன் பாரு, இதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா தான்
சம்ஸ் போட முடியும். அப்போ இப்படி கொடுக்க மாட்டாங்களான்னா கொடுப்பாங்க. கொடுத்தாங்கன்னா நீ அந்த இடத்துல என்னது கால்குலேட் பண்ணவே தேவையில்லை, டைரெக்டாக ஆன்சர் எழுதிடலாம். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாம்மா? ஸோ அப்போ வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னது, வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு சீரிஸ் சர்க்கியூட்டாக இருந்தால் தான் டிஃபர் ஆகும். அதனால தான் உனக்கு அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உனக்கு சர்க்கியூட்டில் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதனால தான் உனக்கு ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், வோல்டேஜ் சோர்ஸ்னு. ஓகேவா? அதனால் சீரீஸில் எனக்கு டிஃபர் ஆகிறதுனால இங்கே இருக்கும். அதே மாதிரி கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டு வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலலில் எனக்கு டிஃபர் ஆகும். பேரலில் எனக்கு என்னது கரண்ட் ஆனது டிஃபர் ஆகும். இப்போ எனக்கு உனக்கு இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கரண்ட் சோர்ஸ் கொடுத்து இங்கே வந்து ரெசிஸ்டார் வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த பிரான்ச்சில் போகக்கூடிய கரண்ட் என்னென்னா எனக்கு இங்கே வந்து 2 ஆம்ஸ் கரண்ட் போகுதுன்னா இங்கேயும் எனக்கு 2 ஆம்ஸ் கரண்ட் தான் போகும். அதுக்கப்புறம் இந்த பிரான்ச்லையும் எனக்கு 2 ஆம்ஸ் கரண்ட் தான் போகும். ஸோ எனக்கு கரண்ட்டாக இருந்ததுன்னா சீரீஸ் சர்க்கியூட்டில் சேமாக இருக்கும். ஓகேவா? கரண்ட்டாக இருந்ததுன்னா சீரீஸ் சர்க்கியூட்டில் சேமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு கரண்ட் சோர்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா டிவைட் பண்ணி பேரலாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் வோல்டேஜ் ட்ராப்பும். ஓகே, வோல்டேஜ் வந்து உனக்கு எப்படி இருக்கும், இதுக்கு அப்படியே உல்டாவாக இருக்கும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதுன்னா பார்த்துக்கோ, புரியலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோ. இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸாக டேரெக்டாக கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த எஃபெக்டிவ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீ ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். கேவிஎல் கேசிஎல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக, நோடல் மெஷ் அனாலிசிஸ்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணிடலாம், இதை அப்ளை பண்ணி ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் உனக்கு எப்படி இருக்கும், வோல்டேஜில் உனக்கு சேமாக இருக்கும், கரண்ட்டில் வந்து உனக்கு பேரலாக இருக்கும். ஐ மீன் கரண்ட்டில் வந்து உனக்கு 4 கான்செப்ட் இருக்குமா. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பேரலல் சர்க்கியூட்டாக இருந்ததுன்னா சீரீஸ் பேரலல், அதாவது கரண்ட் சோர்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷம் இன்னுமே ஷார்ட்டாக சொல்கிறேன் பாரு. கரண்ட் சோர்ஸாக இருக்குது அப்படின்னா எனக்கு பேரலல் சர்க்கியூட்டில் டிஃபர் ஆகும். ஓகேவா? சீரீஸ் சர்க்கியூட்டில் சேமாக இருக்கும். அதே வோல்டேஜாக இருந்ததுன்னா அப்படியே உல்டாவாக நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஏன் அப்படின்னா இது ரிலேட்டடான ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, தென் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே போட்டாச்சு. சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனு, ஸ்டார் டெல்டா, வோல்டேஜ் கரண்ட்டு, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டாரு, வெயின் பிரிட்ஜ். வெயின் பிரிட்ஜ்னா உனக்கு இங்கே பாரு, வெயின் பிரிட்ஜுமே எடுத்திருப்பேன். அடுத்து பல்பு ப்ராப்ளமா? ஓகே, இதுதாம்மா வெயின் பிரிட்ஜ் சர்க்கியூட்டு. ஓகே, இதில் ஆர் ஈக்குவலன்னு கேட்கலாம், இல்லை அன்னோன் வேல்யூ கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிள். வெயின் பிரிட்ஜ் அப்படிங்கிறது இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வெயின் பிரிட்ஜோட கான்செப்ட் என்னன்னா, இது வந்து லுக்கிங் லைக் பிரிட்ஜ் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பேர் வெயின் பிரிட்ஜ். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது, ஓகேங்களா, இப்போ அப்ளை பண்ணும்போது கரண்ட்டானது கரெக்டாக பாஸ் ஆகி பேலன்ஸ் ஆகும்போது இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா அங்கே அந்த இடத்துல கரண்ட் எதுவுமே பாஸ் ஆகாது. ஸோ அதனால் இந்த பிரான்ச்சே எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா டிஸ்கனெக்ட் ஆகிடும். அப்படின்னா என்னென்னா அந்த பிரான்ச்சில் கரண்ட்டே இல்லைங்கும் போது அந்த ரெசிஸ்டர் அங்கே என்ன வேலை பார்க்க போகுது, ஒரு வேலையும் கிடையாது. ஸோ அப்போ நீ என்னென்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்கன்னா நீ என்ன பண்ணிடணும், இதை டீஃபால்ட்டாக நீ என்ன பண்ணிடணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா? இதை கன்சிடரே பண்ணக்கூடாது. அப்படி பார்த்தா இந்த 4 இது இருக்குதா, அப்போ 4 இதில் இது 2 சீரீஸு, இது 2 சீரீஸு. தென் அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டும் எனக்கு எப்படி இருக்கும், பேரலாக இருக்குமா, இந்த மாதிரி வரும். ஸோ இதுலேருந்து நீ என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா ஆர் ஈக்குவலன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒரு சம் கேட்பாங்க. இன்னொரு சம் என்னென்னா 4 வேல்யூவில் இந்த பாரு 4 வேல்யூ திருப்பி அதான் சொல்கிறேன்ல, வெயின் பிரிட்ஜில் நடுவில் கொடுத்துருப்பாங்க, ரெசிஸ்டார் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ஒரு கேல்வனாமீட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் அதெல்லாம் வந்து அது எதுவுமே அந்த இடத்துல இருக்காது, அந்த பிரான்ச்சில் எந்தவித கரண்ட்டுமே இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் என்ன அப்படின்னா இதை ட்ரா பண்ணிவிட்டு மீதி 4 தான் கன்சிடர் பண்ணணும். அதில் ஈக்குவலன்ட் வேல்யூ கேட்டாங்கன்னா கெப்பாசிட்டர் கேட்க மாட்டாங்கம்மா, ரெசிஸ்டார் தான் கேட்பாங்க. ஸோ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டார் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அன்னோன் வேல்யூ கேட்குறான்னு வச்சுக்கோங்க, அன்னோன் வேல்யூ ரெசிஸ்டார் வேல்யூ கேட்குறான்னா R1 R2 R3 R4 அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது R1 R4 ஈக்குவல் டு R2 R3. ஓகேங்களா? ஸோ இந்த 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணும், இந்த 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணும். இதில் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து அன்னோன் வேல்யூ கொடுக்காம இருப்பாங்க. ஸோ எதை கொடுக்கலையோ அதை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா என்ன கிடச்சிரும், ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான். புரியுதுங்களாம்மா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ
அப்போ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வெயின் பிரிட்ஜ் கான்செப்ட். ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஷின் கேட்பாங்க. ஒன்று ஆர் ஈக்குவலன் கேட்பாங்க. ஆர் ஈக்குவலன்னா இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இது சீரிஸு, இந்த சீரிஸு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கான பேரல் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். அன்னோன் வேல்யூனா R1 R4 என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ, ஓகேவா, இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணி இந்த 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் பண்ணிவிட்டு தெரியாத வேல்யூவை இந்த சைடு வச்சு கண்டுபிடிக்க வேண்டியதான். ஓகேங்களா, வெயின் பிரிட்ஜ் நான் முன்னாடி எடுத்திருப்பேன், இப்போ கவர் பண்ணாதனால இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ கவர் பண்ணாதது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ சொன்னல, சீரீஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும், சீரீஸை பொறுத்த வரைக்கும் உனக்கு கரண்ட்டு சேமாக இருக்கும். சீரீஸ் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும், ஓகேவா, சீரீஸ் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு, ஏன்னா உனக்கு மேபி நான் இதுக்கு முன்னாடி சொன்னது கன்ஃபியூஸ் ஆகுது, ஏன்னா அதில் 4 கான்செப்ட் வரும். அது உனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அதை கூட விட்டுரு. சீரீஸ் சர்க்கியூட்டாக இருந்ததுன்னா கரண்ட்டு சேமாக இருக்கும், வோல்டேஜ் வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா, அதுவே பேரலல் சர்க்கியூட்டாக இருந்ததுன்னா கரண்ட்டு டிஃபர் ஆகும், வோல்டேஜ் வந்து உனக்கு சேமாக இருக்கும். ஓகேங்களா, இது குழப்புற மாதிரி தாம்மா இருக்கும், ஆனால் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன். இப்போ கரண்ட் சோர்ஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோயேன், நான் ஆக்சுவலாக எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நான் எப்படி ஞாபகம் வச்சுக்குவேன்னா, இங்கே 5 ஆம்ஸ் கரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோயேன், கரண்ட் இங்கே பக்கத்தில் ரெசிஸ்டாக இருக்குன்னா கண்டிப்பாக கரண்ட்டு டிவைட் ஆகும். அந்த டயக்ராமை தான் மைண்டில் வச்சுப்பேன். ஸோ அப்போ பேரலாக இருந்ததுன்னா கரண்ட் எனக்கு என்ன ஆகுது, டிஃபர் ஆகுதா, டிவைட் ஆகுதா, கரண்ட் ஆனது எனக்கு என்னது பிரான்ச்சில் டிவைட் ஆகும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுப்பேன். அதுவே சீரீஸாக இருக்குன்னு வச்சுக்கோயேன், சீரீஸாக இருக்குன்னா இப்படியே போகுதுன்னு வச்சுக்கோ, இங்கே அப்போ ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் வந்து இங்கேயும், இப்போ இங்கே 2 ரெசிஸ்டார் இருக்குன்னா சீரீஸாக இருக்குன்னா இங்கேயும் எனக்கு 5 வோல்ட்டு தான் ட்ராப் ஆகும், இங்கேயும் 5 வோல்ட்டு தான் ட்ராப் ஆகும். இங்கே எனக்கு 5 வோல்ட்டு வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா. ஓகேங்களா, ஸோ அப்போ சீரீஸில் எனக்கு எப்படி இருக்கும், சீரீஸில் வோல்டேஜ் சேமாக இருக்கும், பேரலில் சீரீஸில் எனக்கு என்னது, சீரீஸில் எனக்கு கரண்ட்டு சேமாக இருக்கும். ஓகேங்களா, பேரலில் கரண்ட்டு டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ இது முக்கியமான கான்செப்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பல்பு சம் பார்த்துடலாமா. ஸோ அப்படி பார்த்தோன்னா எஃபெக்டிவ் டெக்னிக் எல்லாமே கம்ப்ளீட் ஆன மாதிரி தான். ஆமாம், இப்போ பல்ப் எடுத்தனா இன்னுமே உனக்கு தெளிவாக புரியும். ஓகேவா, ஸோ இதெல்லாமே முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 போர்ட் நெட்வொர்க்கு உனக்கு நான் எடுத்துட்டேன். அதில் 2 செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லி நம்ம டுடே சேலஞ்சிலையும் பார்த்தாச்சு. ஸோ அதை விட்டுருங்க. தென் அதுக்கு அடுத்தது இருமா வர தியரம்ஸு ரெஸ்பான்ஸ், இது மட்டும் தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த பல்பு ப்ராப்ளம் மட்டும் எடுத்துடலாமா. ஓகே, ஸோ பல்பு வந்து எப்படி கேட்பாங்கன்னா 2 பல்பை சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்களேன், இந்த கொஷின் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது எஸ்எஸ்சியில் கேட்ட கொஷின்பா. அதாவது 200 வாட்டு 200 வோல்ட் பல்பு, 100 வாட்ஸு 200 வோல்ட் பல்பு கனெக்டட் இன் சீரீஸு. அப்போ எப்படி வரும், இது பல்பா, இது ஒரு பல்பு, 2 பல்பை சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட எதை அப்ளை பண்ணியிருக்காங்களாம், 400 வோல்ட்டு வாட்ஸ் இல்லை வோல்ட்டு 400 வோல்ட்டு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க அந்த பல்பில். ஸோ அண்டர் த கண்டிஷன் ஒன்றும் இல்லை, இந்த 2 பல்பில் எந்த பல்பு, அதாவது ரெண்டுமே நல்லா எரியுமா இல்லை ஏ எரியுமா பி எரியுமா, இதுதான் கொஷின். ஃபஸ்ட்டு பல்பு என்னப்பா, 200 வாட்ஸு 200 வோல்ட்டு பல்பு, இது என்னோட ஃபஸ்ட்டு பல்பு. ரெண்டாவது பல்பு என்னது, 100 வாட்ஸு 200 வோல்ட்டு. ஓகேவா, ஸோ இப்போ வந்து என்னென்னா, இப்போ உனக்கு நான் இதுக்கு முன்னாடி சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா இதுக்கு நீ ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 2 பல்பு உனக்கு பார்த்தாலே தெரியுது, ரெண்டுமே சேம் கிடையாது. ஸோ அதனால் நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 2 பல்பு இருக்குது, அதோட ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போது இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாலே டீஃபால்ட்டாக நீ என்ன கண்டுபிடிக்கணும்னா ரெசிஸ்டார் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதாப்பா. ரெசிஸ்டார் வேல்யூ எப்படி மேம் கண்டுபிடிக்கிறதுனா, அப்போ உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், பவருக்குரிய ஃபார்ம்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுவுமே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வி ஸ்கொயர் ஆர் இல்லைனா I²/R, இந்த ஃபார்ம்லாம் உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, இப்போது எனக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ ஆரோட வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்கணும். இப்போ R1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ R1ஓட வேல்யூ எனக்கு என்னது P1, R1ஓட வேல்யூ வந்து P1 டிவைடட் பை V²/R. ஒரு நிமிஷமா, ஃபார்முலா வந்து என்னது, P = V × I, விக்கு பதிலாக I²R. ஒரு நிமிஷம் மாற்றி எழுதிக்கோங்க.
ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து I²R, இதுக்கு வந்து என்ன அப்படின்னா V²/R. ஓகேங்களா? ஸோ இப்போது எனக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வோல்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ R1ஓட ஃபார்முலா எனக்கு என்ன வரும் அப்படின்னா V1² / P. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தனா உனக்கு இங்கே V1² என்ன கொடுத்துருக்காங்க, 200 × 200, பவரோட வேல்யூ 200 வாட்ஸ். அதே மாதிரி R2 வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, V2² வேல்யூ என்ன அப்படின்னா 200 × 200 / 100 வாட்ஸ். ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், இதுக்கு வந்து உனக்கு 200 ஓம் வருது, இதுக்கு வந்து 400 ஓம் வருது. ஓகேங்களா? அப்போது இந்த பல்பு வந்து எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணுமா, 200 ஓமை ரெசிஸ்ட் பண்ணுது. இந்த பல்பு வந்து 400 ஓமை ரெசிஸ்ட் பண்ணுது. நீ ப்ராக்டிக்கலாகவே யோசிச்சுப்பார். ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தான் எனக்கு எப்படி எரியும், பிரைட்டாக எரியும். அதிகமாக ரெசிஸ்ட் பண்ணுதுன்னா அந்த இடத்துல தான் அதிக இதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ அங்கே தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பல்பானது ரொம்ப பிரைட்டாக எரியும். ஸோ அப்படி பார்த்தனா இந்த ஃபஸ்ட்டு 2 பல்பில் எனக்கு எது வந்து எனக்கு பிரைட்டாக எரியும், இந்த 2வது பல்பு தான் எனக்கு பிரைட்டாக எரியும். ஓகேங்களா? மோஸ்ட் ப்ராபபிளி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சீரீஸ் அப்படின்னாலே நீ என்ன ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும், பவரோட ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா உனக்கு டிஃபால்ட்டாக பல்பில் வந்து பவர் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உனக்கு என்ன ஃபார்முலா வரும், நம்ம பவருக்குரிய ஃபார்முலா எழுதியிருப்போம்ல, இந்த 3 ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கம்மா. VI ஃபார்முலா, இல்லைனா I²R ஃபார்முலா, இல்லைனா V²/R ஃபார்முலா. ஓகேவா? இங்கே எனக்கு வோல்ட்டு கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சீரீஸ் அப்படிங்கிறதுனால நான் இந்த ஃபார்முலா கொடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 பல்பில் வந்து எனக்கு எது அதிகமாக எரியுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும், ஜஸ்ட்டு ரெசிஸ்டார் வேல்யூ வச்சு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இல்லை மேம் நீங்கள் எனக்கு சொன்னது புரியல மேம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உனக்கு பல்பு சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே நீ என்ன வேல்யூ கண்டுபிடிச்சா போதும், ரெசிஸ்டார் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிஃபால்ட்டாக ரெசிஸ்டார் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ சீரீஸாக இருந்ததுன்னா நீ என்ன பண்ணிக்கணும், சீரீஸாக இருந்ததுன்னா நீ வந்து ரெசிஸ்டார் வேல்யூ கண்டுபிடிக்கிற. சீரீஸாக இருக்க பொறுத்த சீரீஸ் நான் என்ன சொன்னேன், நான் சீரீஸில் எனக்கு கரண்ட்டு சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது P = என்ன ஃபார்முலா, இப்போ ஃபஸ்ட்டு பல்புக்கான பவர் 1 வேல்யூ வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா I²R1, P2 வந்து எனக்கு I²R2. ஓகேவா? ஏன்னா சீரீஸில் நான் என்ன சொன்னேன், கரண்ட் வந்து சேமாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ அதனால் இங்கே நான் I1 I2ன்னு மென்ஷன் பண்ணலை. அதனால தான் நான் இங்கே பல்ப் பவர் வரைக்கும்லாம் நான் கண்டே பிடிக்கல, P1 P2 கண்டே பிடிக்கல. ஜஸ்ட்டு R1 R2 கண்டுபிடிச்சேன். ஏன்னா ஐயோட வேல்யூ நமக்கு சேமாக தான் இருக்குங்கிறதுனால ஜஸ்ட்டு இதை மட்டும் வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், எது அதிகமாக இருக்கோ பல்பும் அதிகமாக இருக்கும் எரியும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ நீங்கள் அதனால் டில் பவர் வேல்யூ கேட்டால் மட்டும் கண்டுபிடி, இல்லைனா பவர் வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரெசிஸ்டாரை மட்டும் வச்சு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எப்போ அப்ளிகபிள்னா உனக்கு கனெக்ஷன் வந்து சீரீஸில் கொடுத்துருக்காங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து என்னது R1 R2 வேல்யூ கண்டுபிடிச்சி ரெசிஸ்டார் வேல்யூ எதில் அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து உனக்கு என்ன அப்படின்னா இது வந்து பல்பு வந்து எப்படி அதிக க்ளோ ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வேறு மாதிரி எப்படி மேம் கேட்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இங்கே பாரு இந்த கொஷின் கேட்டிருக்காங்க பாரு. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பல்பு கொடுத்துருக்காங்க, அதே பல்பு 2 பல்பு ரெண்டுமே சேம் பல்பு 200 வோல்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. இதில் டோட்டல் பவர் எப்படி கன்சியூம் ஆகுதுமா நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 100 வாட்ஸ் பவர் அப்படிங்கிறது வந்து அந்த பல்புக்குரிய பவர். ஓகேங்களா? இங்கே கொஷின் கேட்டிருக்கிறது டோட்டல் பவர் என்ன, நம்ம P வேல்யூ கண்டுபிடிப்போம்ல அந்த பவர் தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு வந்து நீங்கள் எப்படி போடுவீங்க, எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த கொஷினுக்கு போட்டு ஆன்சர் சொல்கிறீங்களா, பார்த்துட்டு உங்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா இதில் ஏவா பியா, இதில் முக்கியமான விஷயம் பவர்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேங்களா? பவர் வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள சம்மை வச்சு பவர் வேல்யூ கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே? ஸோ பவர் வேல்யூ கண்டுபிடிச்சிருவீங்க. என்ன ஃபார்முலா, I²Rங்கிற ஃபார்முலா. அப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும், ஐயும் நீ கண்டுபிடிக்கணும். இந்த சம் தெரியுதான்னு பாரு, இல்லைனா உங்களுக்கு நான் செப்பரேட்டாக கூட சொல்யூஷன் எழுதி நான் அமுச்சு விட்றேன் நான். ஓகேங்களா? ஸோ பவர் வேல்யூ கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா டோட்டல் பவர் கன்சியூம்டு பை ஈச் லேம்ப் இன் வாட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் பவர்னோடனே என்ன பண்ணிடக்கூடாது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லேம்புக்கு ஒரு பவர் வருது, அடுத்த லேம்புக்கு ஒரு பவர் வருதுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டக்கூடாதாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈச் லேம்ப் கன்சியூம்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி அவன் என்ன கொடுத்துருக்கான்னா சீரீஸ்னு கொடுத்துருக்கான். ஓகேவா?
ஸோ அப்போ சீரீஸில் 2 பல்பு கனெக்ட் ஆகிருக்குன்னா எனக்கு இங்கே என்னது இந்த பிரான்ச் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா அந்த கண்டுபிடிச்சிற பவர் தான் உனக்கு இங்கே வரும். ஓகேவா? ஸோ அப்போ நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆட் பண்ணி தப்பாக போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு ட்ரை பண்ணு. ஆன்சர் இதில் ஏவா பியா சியா டியான்னு சொல்லுங்கள். இல்லைன்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு தனியாக கூட இதை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் அது ஃபஸ்ட்டு ப்ராப்ளமை தாண்டி இது வந்து என்ன அப்படின்னா ஒரு 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். என்ன கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்? R1 R2 கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா க்ளூ வேணாலும் சொல்கிறேன் பாரு. R1 R2 கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டு எனக்கு என்ன வேணும்? பவர் வேணும். ஓகேவா? பவர் வேணும்னா எனக்கு என்ன ஃபார்முலா வேணும்? 2 ஃபார்முலா இருக்குது. ஆனால் இங்கே வந்து எனக்கு என்ன அப்படின்னா I2R ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு என்னது ரீசன் வந்து என்ன? பவர் வந்து எனக்கு என்னது கரண்ட் வந்து சீரிஸ் கனெக்ஷனில் சீரிஸ் சர்க்யூட்டில் கரண்ட் சேமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? P = I2Rன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்போது உனக்கு என்ன வேல்யூ தேவை? ஐயோட வேல்யூ தேவை. அப்போ ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உனக்கு பவரோட வேல்யூ வரும். அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த பல்பு சம் நிறைய இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த சம்மே எனக்கு ஆன்சர் சொல்கிற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டிவ் டெக்னிக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்துலேயுமே பார்த்து வச்சுக்கோ. தென் இது முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 போர்ட் நெட்வொர்க்கும் கவர் பண்ணிட்டேனா? தியரம் அடுத்தது தியரம்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா தியரம்ஸோட தியரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? தியரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தெரியணும். அதுக்கு அடுத்தது ப்ராப்ளம்ஸ்னு கேட்டாங்கன்னா 2 தான் கேட்பாங்க. என்ன 2னா தெவினின் நார்டன். ஓகேவா? தெவினினை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நார்டனை பொறுத்த வரைக்கும் நார்டன் கரண்ட் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ உனக்கு நார்டன் கரண்ட் கொடுத்துட்டு வோல்டேஜ் கேட்டால் கூட ஜஸ்ட் ஓம்ஸில் அப்ளை பண்ணி நீ ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதுங்களாப்பா? ஓகேங்களா? ஸோ அப்போ தியரம்ஸ் எல்லாம் அதே மாதிரி மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம்னா மேக்ஸிமம் பவர் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஜஸ்ட்டு பவர் ஈக்குவல் என்னது? இப்போ ஃபார்முலா சொன்னால V × I ஆர் I2/R இல்லைனா V2Rன்னு சொல்லிட்டு ஃபார்முலா சொன்னோம்ல. ஸோ அதெல்லாம் கூட தேவையில்லை. மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரத்துக்கு இந்த ஒரே ஒரு ஃபார்முலா போதும். அதாவது தெவினின் வோல்டேஜையும் நார்டன் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் மேக்ஸிமம் பவர். ஓகேங்களா? இது தியரத்தில் அவங்க ஃபைனலாக டெரைவ் பண்ணி சொன்னது. ஓகேவா? ஸோ ரிமைனிங் தியரத்துக்கான ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுக்கோ. தெவினின் நார்டானுக்குரிய சம்ஸ் மட்டும் பார்த்துக்கோ. நார்டான் கூட தேவையில்லை. தெவினின் வோல்டேஜ் கண்டுபிடிச்சிட்டனாலே அதுலேருந்தே நார்டான் கரண்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் வந்து என்ன அப்படின்னா தியரம்ஸில் வரும். அதுக்கு அடுத்தது வந்து தியரம்ஸ் முடிஞ்சிச்சா? தியரம்ஸ்க்கு அப்புறம் இந்த இது ரெஸ்பான்ஸு ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸு ஸ்டெடி ஸ்டேட் அண்ட் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல. இது வந்து என்னென்னா இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குப்பா. ஓகேங்களா? ஆனால் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், புரியுதான்னு தெரியல. ஆனால் அதில் என்ன ஈஸியாக கொஷின் கேட்பாங்கன்னா டைம் கான்ஸ்டன்ட்டுங்கிறது ஒன்று கேட்பாங்க. அது நீ ஃபுல்லாக படிக்கணுங்கிறது தேவையில்லை. ஜஸ்ட்டு பேசிக்ஸாக நம்ம கண்டுபிடிச்சா போதும். ரெஸ்பான்ஸ் அப்படின்னா I(t). ஆமாம், அதில் ஒரு தியரிட்டிக்கல் கொஷின் வேறு கேட்பாங்க. I(t) = I(∞) plus I(0). இந்த bracket ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. minus I(∞) e power minus t/τ. ஓகேங்களா? இந்த டவுங்கிறது தான் டைம் கான்ஸ்டன்ட்டு. ஸோ ரொம்ப பெரிய லெவல் சம்மில் தான் உனக்கு என்ன கேட்பாங்கன்னா இந்த ஃபார்முலாவே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. இல்லைனா வெறும் டவ்வோட வேல்யூ கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் 3 சர்க்கியூட்டில் RL RC இது மட்டும் தான் கேட்பாங்கன்னு சொன்னேன்னா. RL சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் நீ டவ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா L/Rன்னு கண்டுபிடிக்கணும். RCயை பொறுத்த வரைக்கும் டைம் கான்ஸ்டன்ட் வந்து RCன்னு கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? ஸோ Lனா L/R, Cனா R × C. ஓகே மேம், அப்போ ஒரு ரெசிஸ்டர் தான் கொடுத்துருப்பாங்களா மேம்னா? இல்லைம்மா, உனக்கு R ஈக்குவலன் கண்டுபிடிச்சி கூட நீ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சர்க்கியூட்டில். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல இது என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள்மா. இது வரைக்கும் பார்த்த சர்க்கியூட்டில் ஸ்விட்சு இல்லாமல் ஜஸ்ட் கரண்ட் வோல்டேஜ் எப்படி போகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் உள்ளதில் பார்த்தீங்கன்னா சுவிட்சோட கான்செப்ட் வந்திருக்கும். ஓகேவா? இப்போ ஸ்விட்சை அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அவனே மென்ஷன் பண்ணிடுவான். t = 0ல் நான் சுவிட்சை க்ளோஸ் பண்ணுறேன்னா சுவிட்ச் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் எனக்கு என்ன ஆகும்னா உள்ள சர்க்யூட்டில் கரண்ட் பாஸ் ஆகும், வோல்டேஜ் ட்ராப் இதெல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ கண்டிஷனை எப்படி எடுத்துக்கணும்னா பாஸ்ட்டு ஃப்யூச்சர், இங்கே பாரு t = 0ன்னு இருக்கு பாரு, t = 0ங்கிறது என்னோட ப்ரெசன்ட் கண்டிஷன், இது பாஸ்ட்டு இது ஃப்யூச்சர். இப்போது ப்ரெசன்ட் கண்டிஷனில் தான் எனக்கு என்ன இருக்குது, ப்ரெசன்ட் கண்டிஷனில் தான் சுவிட்சே க்ளோஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு என்னப்பா சுவிட்ச் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்காது, எந்தவித கரண்ட் வோல்டேஜுமே இருக்காது. அப்போ நீங்கள் என்ன போட்டுக்கலாம், I(0)க்கு பதிலாக 0ன்னு போட்டுக்கலாம். சுவிட்ச் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கரண்ட் பாஸ் ஆகுது, அப்போ ஃப்யூச்சரோட கரண்ட் என்னங்கிறத நீ கண்டுபிடிக்கணும். இதில் என்ன ட்விஸ்ட்டுனா t = 0ல் தான் சுவிட்ச் க்ளோஸ் ஆகும்னு கூட போட மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா t = 0ல் சுவிட்ச் வந்து ஓப்பன் ஆகிடுச்சின்னு போடுவான். t = 0ல் சுவிட்ச் ஓப்பன் ஆகிடுச்சு, அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும், அப்போ பாஸ்டில் இருக்கிற வரைக்கும் கரண்ட். அப்போ அதை தான் நீ ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நீ இப்போ இதை படிக்கலைன்னா விட்டுரு. ஓகேவா? இதுக்கப்புறம் புரிஞ்சு படிச்சுக்கிறதெல்லாம் கஷ்டம். இதுக்கப்புறம் வரக்கூடியதில் கூட நான் அப்புறம் நெக்ஸ்ட்டு வரக்கூடியதில் இன்னும் தெளிவாக சம்ஸ் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் நீ என்னென்னா இந்த டவ் இருக்குது பாரு, டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? அப்போ அந்த டைம் கான்ஸ்டன்ட்டுங்கிறது நீ எப்படி கண்டுபிடிக்கணும்னா L/R, RCயாக இருந்ததுன்னா RC. ஓகேவா? இதில் என்னென்னா இப்போது உனக்கு RL கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். RL கொடுத்துருக்காங்கன்னா பாஸ்ட்டில் நல்லா புரிஞ்சுக்கோ, RL கொடுத்துருக்காங்க, சுவிட்ச் இன்னும் க்ளோஸ் ஆகலை அப்படின்னா இண்டக்டராக இருந்ததுன்னா எனக்கு ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கும். சுவிட்ச் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் RL வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். RCங்கிறத அப்படியே உல்ட்டா. ஓகேவா? இல்லை மேம் நீங்கள் எனக்கு சொல்கிறது புரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நான் வந்து t = 0ல் சுவிட்ச் க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோப்பா. t = 0ல் கரெக்டாக சுவிட்ச் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இண்டக்டராக இருந்ததுன்னா ஷார்ட் சர்க்யூட், கெப்பாசிட்டராக இருந்ததுன்னா ஓப்பன் சர்க்யூட். ஏன்னா இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம உள்ள சம்மு போடுவோம். ஓகேவா? அப்போ ஓப்பன் சர்க்யூட்னா அந்த கரண்டே பாஸ் ஆகலாம், நம்ம 0ன்னு போடலாம். அதுக்காக தான். ஸோ இப்போ இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் அது என்னவாயிடும், ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். அப்போ இந்த இண்டக்டர்லாம் வேல்யூ அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ இந்த இடத்துல இண்டக்டர் இருக்குது அப்படின்னா இண்டக்டராக இருந்ததுன்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடணும். அதுவே RCயாக இருந்ததுன்னா ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து தியரிட்டிக்கல் கொஷினாக கேட்பாங்க. இது ஒரு தியரிட்டிக்கல் கொஷினாக கேட்பாங்க. இந்த டைம் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவை வந்து தியரிட்டிக்கல் கொஷினாக கேட்பாங்க. புரியுதுங்களாப்பா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ டைம் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா இருங்க வரேன், ஒரே ஒரு சம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கட்டுமா? வரேன். சிம்பிள் சம்மாக தான் கொடுப்பாங்க. ஒரு நிமிஷம். மோஸ்ட்லி இதில் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இங்கே பாருங்களேன், ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இதுவும் நமக்கு இது 10 கிலோ ஓமு, இது வந்து 2 மைக்ரோஃபேரட்டு, ப்ளஸ்ஸு மைனஸு 2 வோல்ட்டு, இது 8 வோல்ட்டு. ஓகேவா? இதெல்லாம் விட்டுருங்க. கொஷின் வந்து ஏன்னா எனக்கு இந்த சுவிட்ச் கான்செப்டே வரல, வெறும் டைம் கான்ஸ்டன்ட் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதாவது டவ்வோட வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீ பார்த்தோன்னே என்ன பண்ணணும், இது என்ன சர்க்யூட்னு பார்க்கணும், RL-ஆ RC-யான்னு பார்க்கணும். ஓகேங்களா? இது கெப்பாசிட்டர்ப்பா. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு கொடுத்துருக்கிறது RC கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ RCனா எனக்கு என்ன ஃபார்முலா, டவ் = RCயாக இருந்ததுன்னா எனக்கு ஒரு நிமிஷம் டவ் = RC, இது தானே ஃபார்முலா. ஸோ அப்போ என்னது, எனக்கு நல்ல வேலை இங்கே ஒரு ரெசிஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. 2-3 ரெசிஸ்டார் இருந்ததுன்னா அதை ஈக்குவலன்னு கண்டுபிடிச்சி தான் கெப்பாசிட்டரோட மல்டிப்ளை பண்ணும். இப்போ ஆரோட வேல்யூ என்னது, 10 கிலோ ஓம். ஸோ அப்போ 10 × 10⁻3. சியோட வேல்யூ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்னா ஈஸியாக கொடுத்துருக்காங்கல்ல டைம் கான்ஸ்டன்ட், அதனால உனக்கு என்னென்னா இந்த மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. 2 மைக்ரோஃபேரட் அப்படின்னா 2 × மைக்ரோனா 10⁻−6 வருமா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், -6 அப்படின்னா 2 × 10 20, 10⁻−3, 10⁻−3னா உனக்கு என்ன ஆன்சர் வரும், 20 மில்லிசெகண்ட்னு வரும். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் டைம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தாம்மா. ஓகேவா? ஸோ டிரான்சியன்ட் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் இது முடிஞ்சிருச்சு. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு எல்லாமே கவர் பண்ணியாச்சா. அதுக்கப்புறம் அந்த ரெசனன்ஸ் லாஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, ரெசனன்ஸ் நம்ம படிக்க மாட்டோம், பட் இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா ரெசனன்ஸுங்கிறது வந்து
எந்த கண்டிஷனில் எனக்கு வோல்டேஜும் அதாவது இன் டர்ம் ஆஃப் ஃபேஸு. ஓகேங்களா, இப்போ நம்ம ஏசி சர்க்யூட் படிச்சிருப்போம். ஆனால் உங்களுக்கு ஏசி சர்க்யூட் இருக்குமா, பட் இதில் உங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இப்போ இது வரைக்கும் சொன்ன கான்செப்ட் எல்லாமே டிசி. ஓகேவா, ஏசி அப்படின்னா உனக்கு எதுவும் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா ஆங்கிள்ஸும் இன்க்ளூட் ஆகும். அதுதான் ஏசிக்கும் டிசிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அதாவது டிசியில் வெறும் வோல்டேஜ் கரண்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஏசியில் நீ அதை தாண்டி என்ன கண்டுபிடிக்கணும்னா எந்த ஆங்கிளில் கண்டுபிடிக்கிறோங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கு அண்டரில் தான் என்ன வரும் அப்படின்னா ரெசனன்ஸ் வரும். ரெசனன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா வோல்டேஜும் கரண்ட்டும் எந்த ஃபேஸில் எனக்கு இருக்குது அப்படிங்கிற கண்டிஷனை சொல்கிறது தான் எனக்கு ரெசனன்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் 2 ரெசனன்ஸ் இருக்குது, சீரீஸ் ரெசனன்ஸு, பேரலல் ரெசனன்ஸ்னு. நீங்கள் புக்கில் பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு அந்த கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, சீரீஸ் ரெசனன்ஸில் வந்து எனக்கு 180 டிகிரியில் இண்டக்டாரும் கெப்பாசிட்டரும் அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும். உங்களுக்கு அந்த கண்டிஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஸோ எந்த கண்டிஷனில் எனக்கு என்ன ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் ரெசனன்ஸ் ஜென்ரலாகவே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சீரீஸ் ரெசனன்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த கண்டிஷனில் VL மாடுலஸ் ஆஃப் VL ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் VC. ஸோ இந்த கண்டிஷனில் என்னவா இருக்கும் அப்படின்னா 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும். அதுவே பேரலல் ரெசனன்ஸ்னால் எப்போதுமே மைண்டில் வச்சுக்கோங்க, சீரீஸ்னால் வோல்டேஜ், பேரலல்னால் கரண்ட்டு. ஓகேங்களா, ஸோ பேரலில் எனக்கு கரண்ட்டு டிஃபர் ஆகும், பேரலல் சர்க்யூட்டில் கரண்ட்டு டிஃபர் ஆகும், சீரீஸ் சர்க்யூட்டில் வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். ஓகேவா, மற்றது நான் உனக்கு இதுக்கு முன்னாடி சொன்னது புரியலனா கூட விட்டுரு. பேரலல் சர்க்யூட் அப்படின்னா எனக்கு வோல்டேஜ் டிஃபர் ஆகும், சீரீஸ் சர்க்யூட்டில் கரண்ட் வந்து எனக்கு சேமாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ பேரலல் ரெசனன்ஸ் அப்படின்னா IL ஈக்குவல் டு IC. ஓகேங்களா, இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா இதில் வந்து 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது எந்த கண்டிஷன்னு சொல்கிறதா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ωL ωC எல்லாம் வச்சு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ரெசனன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா உனக்கு கண்டிஷனுங்கிறது சொல்லிட்டேன், இதில் 2 ரெசனன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இதில் வந்து இந்த Q ஃபேக்டருங்கிறது இம்பார்ட்டன்ட்பா, இதுலேருந்து கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இதில் சம் பராமீட்டர்ஸ் இருக்குது. Q ஃபேக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 1/R, நிறைய ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் படிச்சுக்கோ, இதில் ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது, இல்லை டேரெக்டாக கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ Q ஃபேக்டர்னா என்னதுன்னா 1/R √L / C. அப்போ உனக்கு சர்க்யூட் கொடுத்துருந்தானா அதோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே Q ஃபேக்டர் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஓகே, அதே மாதிரி எந்த ஃப்ரீக்வன்சி, அதாவது கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்ன, அதாவது கெப்பாசிட்டரோட ஃப்ரீக்வன்சி என்ன, அதே மாதிரி இண்டக்டரோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கிறதுக்குலாம் உனக்கு ஃபார்முலா இண்டிவிஜுவலாக இருக்குது. கையில் புக்ஸ் வச்சுருந்தேன்னா பார்த்துக்கோ, ஃபார்முலாஸ் லென்த்தியாக இருக்குது, அதனால தான் இங்கே நான் மென்ஷன் பண்ணலை. இங்கே பாரு, கெப்பாசிட்டரோட ஃப்ரீக்வன்சினா 1/2π 1/LC minus R² / 2L². இது வந்து கெப்பாசிட்டரோட ஃப்ரீக்வன்சி. இண்டக்டரோட ஃப்ரீக்வன்சி 1/1/ன்னு போட்டு இந்த ஹோல் வேல்யூ வரும். 1/ன்னு போட்டு 2π √LC minus C² R² / 2. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே மெஷர் பண்ணக்கூடிய பராமீட்டர்ஸ். இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் 2 விதமான ரெசனன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்ல, டயக்ராம் அதை கொண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவர்ஸ் இருக்குல்லப்பா, லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், ரியாக்டிவ் பவர் அண்டு ரியல் பவர் அண்டு ரியாக்டிவ் பவர். ரியல் பவர் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக கால்குலேட் பண்ணக்கூடியது, ஆனால் வித் RMSோடு வரும், அவ்வளோதான். ரியல் பவருங்கிறத ஆவரேஜ் பவர் அப்படிம்பாங்க. இங்கே பாரு, P = VM / √2 × IM / √2 cos psi. ஓகேங்களா, இதுதான் ரியல் பவர். ஏன்னா உனக்கு சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் ரியல் பவர்னா என்ன, ரியாக்டிவ் பவர் என்னங்கிறத மட்டுமாவது பார்த்து வச்சுக்கோ. ஓகேவா, ரியல் பவருங்கிறது ஜஸ்ட் ஆவரேஜ் பவர். இங்கே எழுதியிருக்கேன் பாரு ஃபார்முலா, இதுதான் ரியல் பவர். ஓகே, ஸோ இப்போ P = VM / √2 × IM / √2 cos psi. இல்லைனா இது ரொம்ப சிம்பிளாக எப்படி சொல்லுவாங்கன்னா VI cos psiன்னு எழுதுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்னோட ரியல் பவர். ஸோ இப்போ VIங்கிறதெல்லாம் இது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வோல்டேஜ் மேக்ஸிமம் கரண்ட், அதை தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த psi அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உன்னோட ஃபேஸ். நான் சொன்னால ஏற்கனவே ஏசி சர்க்யூட்டில் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், வித் இன்க்ளூடிங் ஃபேஸும் கண்டுபிடிப்போம்னு சொன்னால, அதனால் இது ஃபேஸ் டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா, தென் அதுக்கு அடுத்தது ரியாக்டிவ் பவர்னால் நான் Qன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ரியாக்டிவ் பவருங்கிறது ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, VI sin psi. அதாவது என்னென்னா என்னோட RMS வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை நான் மல்டிப்ளை பண்ணுறேன் வித் என்ன ஆங்கிளோட, சைன் ஆஃப் ஆங்கிள். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் இந்த ஃபார்முலாவை தான் உனக்கு ரியாக்டிவ் பவரில் டெஃபினேஷனாக கொடுத்துருப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம்
உனக்கு யூனிட் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா, அதை கூட கொஷின் கேட்கலாம். ரியல் பவரோட யூனிட் ஜஸ்ட் பவரோட யூனிட் தான் வாட்ஸு. ரியாக்டிவ் பவரோட யூனிட் என்ன அப்படின்னா விஏஆர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. விஏஆர் அப்படின்னா என்னென்னா வோல்ட் ஆம்பையர் அப்படின்ட்டு, வோல்ட்டு ஆம்பையர். ஓகேங்களா, ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோ. சைன் சையை விட்டுட்டேன்னா தப்பாகிடும். ஆப்ஷனே அப்படி தான் கொடுப்பான், காஸ் சை, சைன் சை, இல்லைனா சைனே இல்லாமல் கொடுப்பான். ஓகேவா, ஸோ அப்போ ரியாக்டிவ் பவர் அப்படிங்கிறது சைன் ஆஃப் தி ஆங்கிள். ஸோ இதை மறந்துடாத, யூனிட் வந்து வோல்ட் ஆம்பையர். ஓகே, ஸோ ஓரளவு எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ உனக்கு இதில் எது புரிஞ்சிருக்கோ பாரு, புரியாததை விட்டுரு. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேளுங்க, நான் செப்பரேட்டாக போட்டு எடுக்கிறேன் நான். ஓகேங்களா, ஏன்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அப்படிங்கிறதுனால நானுமே ஜஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு இது வரைக்கும் எடுத்ததை வச்சு தான் நான் ரீகால் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம செப்பரேட்டாக இண்டிவிஜுவலாக ப்ராப்ளம்ஸ் எடுத்து நம்ம போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.